விஜய் சேதுபதி திரையுலகத்தில் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கக்கூடிய ஒரு நபர், எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே காட்டிக்கிறது தானே இது என்ன இருக்கு? எல்லாம் நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்களா? உங்களுக்கு ஒரு பாலியல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா ரொம்ப கொடுமையானது, அது தண்டனைக்குரியது. நம்ம சட்டமும் அது ரொம்ப தண்டிக்கும். சான்ஸ் தர்றேன், சட்டை இந்த பெட்டில் படுன்னு சொல்றான்ல, செருப்பை கட்டி அடி. செருப்பு போட்டிருக்கீங்கள, பட்டார் 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 பட்டார்னு அட்டி, கேமரா ஆன் பண்ணிட்டு அட்டி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவ வேணும் மேடம். அப்பெல்லாம் கிடையாதுங்க, 2 பொண்ணு ஒரு பொண்ணாட்டி தாங்கண்ணே. அதெல்லாம் இல்லை, 2 பொண்ணாட்டி தாங்க அப்படி சொல்றாங்கல்ல. இங்கே ஒரு பொண்ணு போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்குன்னு சொல்றேன். விஜய் சேதுபதி தான் போதையாக கொடுத்து செக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றேன். ரைட், சொன்னது உண்மை இல்லை பொய் இல்லைன்னு எப்படி நான் விட்டு போக முடியும்? விஜய் சேதுபதி நல்லவர் நான் சொல்லலை. இந்த சொல்லுவார்ல வடிவேலு, ஒத்த பாம்பு டோட்டல் க்ளோஸிங், ஒத்த பப்புளுக்காவில் உங்க மகன் டோட்டலாக முடிச்சு விட்டு போயிட்டாப்ல. அவங்களால வாய்ப்புகள் வேணும், வசதிகள் வேணும், சம்பாரிச்சிக்கணும், வாடி மேலே மாடி கட்டிடணும், அப்புறமா வந்து குறை சொல்லணும். அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்ட்டு. இதெல்லாம் என்ன குழப்பு? இதெல்லாம் நீ குறை சொன்னிய விஷாலுக்கு, அந்த டாக்குக்கு அணகொண்டா பெருசு இருக்குன்னு சொல்லிச்சு விஷாலுக்கு. அப்படியே சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க. நான் போய் பேச மாட்டேன், ஆதாரம் இருக்கு. நான் இந்த பெண்களுக்கு என்ன சொல்றேன், நான் உங்களையும் விட்டு கொடுக்கல, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கன்னு சொல்றேன். லீகலைஸ் பண்ணுவோம், பண்ணி விசாரிப்போம். பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா? அதை டூடி எடுக்கிறது, மிரட்டுறது, ஆம்பளை மிரட்டுறது, படுக்கிறது, அப்புறம் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்போ நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்காங்க. என்னுடைய தோழி வந்து இவங்ககிட்ட வந்து விஜய் சேதுபதி தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழுப்பியிருக்காங்க. விஜய் சேதுபதி திரையுலகத்தில் வந்து மிகவும் நல்ல ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கக்கூடிய ஒரு நபர், எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே காட்டிக்கிறது தானே இதுல என்ன இருக்கு? எல்லாம் நல்லா பேசுறவங்களாம் நல்லவங்களா, இல்லை கெட்டவா பேசுறா கெட்டவங்களா? நல்ல சட்டை போட்டிருக்கோம், நல்ல சட்டை, அழுக்கு சட்டை போட்டோம்ல, அழுக்கு சட்டையா? நல்லா சேவ் பண்ணி நல்லா முடி வெட்டி தான் நல்லவன், தலைமையில் ஒன்று தான் கெட்டவனா? அதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசுவோம். முதல்ல நீங்கள் யார்? உங்கள் நம்பரை நீங்கள் கொடுங்க, உங்களை அழைச்சிட்டு போய் அது எங்கேயோ ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு, அவங்கள போய் பார்த்து போலீஸ் அழைச்சிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எந்த லிமிட்னு சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து விஜய் சேதுபதி மேல் நடவடிக்கை எடுப்போம். உண்மையாக சொல்கிறேன், ஹோப் ஹோப் பண்ணுறதுக்கு. அதை எடுத்துட்டு 50 இன்ஸ்டாகிராமில் போடுறது, இவனை பற்றி போடுறது, அவனை பற்றி போடுறது, இது என்ன பழக்கம்னு கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பாலியல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா ரொம்ப கொடுமையானது, அது தண்டனைக்குரியது. நம்ம சட்டமும் அது ரொம்ப தண்டிக்கும். அதை எடுத்துட்டு இதே மாதிரி பண்ணுறதுலாம் தப்பு. அவர் ஒரு கல்யாணம் ஆன ஒரு குடும்பத்தோடு இருக்கிறவர், அவர் எதையும் மறைச்சதெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களை ரொம்ப டென்ஷனாக என்ன செய்வீங்கன்னு, சரக்கை போட்டு தூங்கிடும் அப்படிம்பாரு. அவ்வளோதானே, ரைட்டு, முடிஞ்சு போச்சு. அவர் தான் ஓப்பனாக சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் தப்பு பண்ணி தான் நடவடிக்கை எடுக்கணும். அதை கொடுத்துக்கிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து என்ன மானம் உள்ள பொண்ணு மதுரையில் கூப்பிட்டாங்க, மணாலில் கூப்பிட்டாங்க, கும்பகோணத்தில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. என்னைக்கு உங்களுக்கு அப்யூஸ் நடக்குதோ, உங்களை ஒருத்தர் கூப்பிட்றாருல, இங்கே வா உனக்கு சான்ஸ் தர்றேன், சட்டை இந்த பெட்டில் படுன்னு சொல்கிறான்ல, செருப்பை கட்டி அடி. செருப்பு போட்டிருக்கீங்கள, பட்டார் 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 பட்டார்னு அட்டி, கேமரா ஆன் பண்ணிட்டு அட்டி. ரேஸ்கல் யாரா கூப்பிட்டான்னு கேளு. அந்த மாதிரி ஒருத்தவங்க அடிச்சிருக்காங்களா என்ன? ஒருத்தவங்க பீச்சில் யாரோ ஒருத்தவங்க அடிக்கிறது செருப்பு கட்டினாங்களே, ரேகா நாயர் சொல்றீங்க? பெரிய இடத்து மருமகளோட பத்தி நீ பேசிட்டு இருக்க, தேவையில்லாத வெள்ள மாட்டோம் கேட்டதுக்கு நான் பதில் நான் வெள்ளப்பா. நீ ஏப்பா நீ வெறி இடத்து மருமக, இப்போ வெறும் ரேகா நாயர் இல்லை, பின்புலெல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி, ஓகே, அது உனக்கே தெரியும். அது என்ன கருத்துன்னு. இவங்க அதெல்லாம் செய்யறதில்ல. சின்மையை வந்து நான் வந்து சொல்றேன், வைரமுத்து ஐயா அவங்கள்ட்ட தப்பா நடந்தவரை ரைட்டாக நடந்துடுறோம். நம்ம ஒன்றும் விளக்கு பிடிச்சிக்கிட்டு கூட இருந்து. ஆனால் உங்களுக்கு எப்போ புகார் நடக்குதோ அப்பயே இல்லை சொல்லணும். இந்த கண்ணாடிக்கு போட்ட லேடிஸ் 10 லேடிஸை உட்கார வச்சுட்டு வரிசையாக அப்படி உட்கார வச்சுட்டு தலைமுடியெல்லாம் வச்சுட்டு, அந்த பிறந்த வீடா பூந்த விடாவில் லில்லி அதுன்னு கவுண்ட முடியா எங்கடி ஒரு முடி வந்து டோப்பா முடியா வரும், மாதர் சங்கன்ட்டு வருவாங்கல்ல, அப்படி உட்காந்து பேசுறது சரியா? நீங்களும் லாயர் தான், நானும் லாயர். இல்லை, எனக்கோ ஒரு நாள் வந்து உண்மையை சொல்லலாம் தானே, அதில் எதாவது தப்பு இருக்கு? எங்கே சொல்ல வேண்டிய இடம் இது? இல்ல, ஃபர்ஸ்ட் நீ போலீஸ்க்கு தான் போகணும். அந்த பாயிண்ட் ஆஃப் யூ ஆர் எ லாயர். நீங்க எப்படி அது மாதிரி கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க போக வேண்டிய இடம் எங்க? போலீஸ் ஸ்டேஷன் போங்க. எத்தனையோ அப்பாவிகளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போன லட்சுமி ராமகிருஷ்ணன், அவங்க டீம் அழைச்சிட்டு போக தெரியாத அவங்களுக்கு? இது வேல்யூபிள். எவ்வளவு பேர் குடும்பத்தை உட்கார வச்சு பொழந்தீங்க ரெண்டா உட்காந்து. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு அவ வேணும் மேடம். அப்பெல்லாம் கிடையாதுங்க, 2 பொண்ணு ஒரு பொண்ணாட்டி தாங்கண்ணே. அதெல்லாம் இல்லை, 2 பொண்ணாட்டி தாங்க அப்படி சொல்றாங்கல்ல. இப்போ இனிமையா இருந்துச்சுல கேட்கறது உங்களுக்கு? இருந்துச்சா இல்லையா? எவ்வளோ ஏழைகளோட கொண்டாந்து லைஃப் போட்டு பப்ளிக்கு போட்டு அவங்களாம் வெளியே தலை காட்ட முடியுமா? போட்டு பொழன்னு பொழந்தீங்கல்ல, ஏன் கொண்ட போட்டு பொழக்க வேண்டியதானே இவங்களையும்?
வாமா நீங்க இங்க உட்காரக்கூடாதுமா, நம்ம ஷோ வைக்கிறேன் நாளைக்கு வந்துரு, டச்சப்லாம் பண்ணிட்டு நானும் உட்காந்துடுறேன், நீனும் டச்சப்லாம் பண்ணிட்டு உட்காந்துரு, போட்டு 2 புழக்கிறோம். ஃபோனை போட்டாங்க யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு, அவளோட இருந்தா நான் அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்னு இது கேட்டுச்சு ஃபோனில். அதுக்காக நம்மட வாயிலை வைத்துல அடிச்சுட்டா சொல்ல முடியும், நம்புறான் ட்ரோலு. அதுக்கான வாயிலை வைத்துல அடிச்சுட்டா சொல்ல முடியும், ட்ரோலு. அப்புறம் இன்னொன்று வந்து ஒருத்தர் போட்டுச்சு, ஃபோனை போட்டுச்சு, அவன் பிச்சைக்காரன்டி, அவன் சொக்காக்குதா, அவன் என்ன அப்படி அது போட்டு புழக்குது. கடைசியில் லட்சுமி ராமேஷன் நீங்கள் அங்கே இன்னொருத்தன், இதெல்லாம் பல நாள் காட்சிகளை சொல்கிறேன். இன்னொரு ட்ரோலில் நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க, மேடம் நீங்கள் யார் மேடம் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷன், ஹலோ ஹலோ நான் லட்சுமி ராமகிருஷ்ணன் தானே, கடவுள் லட்சுமி இல்லையே நீங்கள் ஒன்றும் போல வைங்கம்மா, அவன் ட்ரோலு. அப்போ நீங்கள் அவங்கள அடிச்சுட்டு போய் அங்கேயெல்லாம் நியாயம் வாங்கி கொடுத்துருக்கணும். நீங்கள் 4 பொம்பளைங்களை உட்கார வச்சுட்டு பெரியவங்க யார் வேணுமோ தூத்துவீங்க உட்காந்துக்கிட்டு, அது எப்படி சரியா? விஜய் சேதுபதி தப்பு செய்து விட்டார் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் இது. சின்மைக்கு கேட்குறேன், இன்ன வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் ராதாரவி மேலேயும் சொல்கிறாங்க, வைரமுத்து மேலேயும் சொல்கிறாங்க. ரைட், சொல்கிறது ரைட்டுங்க. அதாவது அதை நீங்கள் லான்ச் பண்ணீங்களா? கம்ப்ளைண்ட்டாக புகாராக எழுதி கொடுத்தீங்களா? இல்லையே. அப்புறம் புகாராக எழுதி கொடுத்தாரு. ஒரு நான் என்ன கேட்குறேன், விஜய் சேதுபதி ஒன்றும் சாதாரண நபர் கிடையாது, ஒரு பெரிய ஸ்டாரு. அவர் மேலே நம்ம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இதனால் நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படும்ன்றதுக்காக கூட அமைதியாக இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ இந்த இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டிங்களா, அப்போ உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதா? அந்தமே அவர் சினிமாவில் கத்தி எடுத்து குத்துவார், துப்பாக்கி எடுத்து விடுவார், நேரில் சுட முடியுமா? என்ன நீங்கள் வேறு காமெடி பண்ணி ஆள் வச்சு அடிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்படிலாம் பண்ண முடியாது, பெரிய சிக்கலாக போய்டும் அதெல்லாம். இப்போ அந்த பொம்பளை வீட்டில் நைட்டு எவ்வளோ கல் எடுத்து வச்சுனான்னு வச்சுக்கீங்க, ஏற்கனவே ஒரு படத்தில் வச்சு செஞ்சாங்க ஒரு நடிக்கிறேன், நடிக்கிற உன்னை போல் ஒரு இல்லை சார், பசங்க பால் விளாண்டுருக்கானுங்க, வந்து கண்ணாடில் விழுந்துருக்கு, அதை இந்த ஆளுக்கு கல்ல விட்டு அடிச்சாங்க. நான் சரி 2 போலீஸ் தர்றேன், இந்த ஆளுக்கு 2 போலீஸ்லாம் அதிகம் வேண்டாம் வேணாம், சிஎம் பார்க்குறாங்கிறான், சிஎம் பார்த்தா 4 போலீஸ் தண்டாக போவோம். மோகன்லால் இந்த பக்கம் கேமரா வச்சு இவர் சிரிக்கிறதே எடுத்திருக்கீங்க, ஒரு ஆள் என்னை மட்டும் மாட்டி விட்டு போறாரு, அது மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க, கவனிச்சிங்களா? அதுக்கு அது மாதிரி எல்லாம் நடந்துரும், யாரும் செய்ய மாட்டாங்க தம்பி. நம்ம வந்து இவ்வளவு நம்ம கருத்தியல் பேசுறோம், இவ்வளவு விஷயம் பேசுறோம், எவ்வளவு பேரை விமர்சிக்கிறோம். ஆமா, நம்மளை கொள்றத நெத்தம் கொள்ளணும், நேரம் கொண்டு தலை எடுத்துடணும், எடுக்க மாட்டாங்க. 4 வருஷம் இருக்கும் நான் சொல்ல போனா, எனக்கெல்லாம் தேவசமே 10வது வருஷம் பண்ணியிருக்கணும். அரசியலுங்கிறது அது இல்லை, நம்ம சொல்ற விஷயம் கருத்து. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குல்ல, இப்போ விசாரிக்கணும்ல, விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். நீ கம்ப்ளைண்டா கொடுக்காம எப்படி உங்களுக்கு நடவடிக்கை? போலீஸ் தானே வருமா, இங்க வாங்கம்மா, எங்க அம்மா நீங்க எங்க போனீங்க, எங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்? ஆனால் அது சொல்ற விஷயம் சென்சிட்டிவான விஷயம், கடந்து போற விஷயம் இல்லை. நான் அந்த பொண்ணை கிரிட்டிசைசம் பண்ணல, ஆனா அது போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்க, பயப்படுறீங்கல்ல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் உங்களை எதுவும் செய்ய மாட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், உங்களுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ இந்த பதிவுக்கு ஏதாவது பேரம் பேசப்பட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அங்கே ஒரு பொண்ணு போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்குன்னு சொல்கிறேன், விஜய் சேதுபதி தான் போதையாக கொடுத்து செக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறேன். ரைட், நீ சொன்னது உண்மை இல்லை பொய் இல்லைன்னு எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்? அது உள்ளில அழகு. ஆமா, நீ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், கோர்ட்டில் ட்ரையல் நடக்கணும், விசாரணை நடந்தாலும் தெரியும், கொடுத்தாதான் போலீஸ் விசாரிக்கும். இப்போ இந்த மிரட்டலுக்கு இப்போ விஜய் சேதுபதி ஒரு ஆளை விட்டு 10ல் தம்பி நாய் ஏன் கத்துது, பிஸ்கட் தீர்ந்து போச்சுன்னு அப்படின்னு ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு போனா அப்பாவி அங்கே போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்கு, அதுக்கான நியாயம் கிடைக்காது இல்லை? ஆமா, நிச்சயமா கிடைக்காது. கொலைக்கிற நம்ம காசை வாங்கிட்டு போயிட்டா நியாயம் எப்படி கிடைக்கும்? அப்ப என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும்? என்னை போன்ற என்னிட்டு தான் வரணும், ஏதோ ஒரு வழக்கறிஞர் பாருங்க, ஒரு வக்கீலை வச்சேங்க, எல்லாத்துக்கும் ஒரு வக்கீலை வச்சேங்க, புகார் கொடுங்க, புகார் கொடுத்து நடவடிக்கை எடுங்க, அதுதான் சரியான விஷயம். விஜய் சேதுபதி நல்லவர் நான் சொல்லலை, இந்த சொல்லுவார்ல வடிவேலு, ஒத்த பாம்பு டோட்டல் க்ளோசிங், ஒத்த பப்புள் காமில் உங்க மகன் டோட்டலாக முடிச்சு விட்டு போயிட்டாப்ல விஜய் சேதுபதி பையன். ஆமா, வாயை மூடிட்டுறா, ஏன்டா அங்கே போய் இவர் ஏதாவது கருத்து பேசுறேன்னு பேசி. இல்லை, இவரே ரொம்ப கருத்து பேசக்கூடிய நபர் தான் விஜய் சேதுபதி, எல்லாருக்குமே வந்து அறிவுரை சொல்லக்கூடிய நபர் தானே இவர். தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரணமாக இருந்து மேலே வந்திருக்காரு அவரோட. இல்லை, அது ரைட்டு, நான் அப்படி கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டீங்க, ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே முட்டாள், நான் சொல்கிறது தான் சரி, ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பேசக்கூடியது என்ன மனநிலை அது? அப்படியே பேசுறாரு. ஆமாம், என்ன எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறது யார் வேலை? அப்படியெல்லாம் இல்லை, நான் பேசுவார் அவர், யதார்த்தமான பேச்சுக்கள் தானே நம்ம. அப்படி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாருக்குமே மனசில் வந்து அதிகமான காயம் இருந்தது. அது தனியாக உட்காந்து குளத்தாங்கரில் உட்காந்து உளறிட்டு இருந்தோம், குளத்தாங்கரில் கேமரா வச்சிருக்கா உளறோம், அவ்வளோதான். எல்லாரோட அவங்கள அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. எம்ஆர் ராதா ஸ்டைலில் இதையும் முடிக்கிறேன். நாட்டில் நல்லது சொல்கிறதுக்கே 4 பேர் தாண்டா இருக்கான், அவனையும் அடித்து கொண்டுடுங்க, அப்புறம் நாகரிகம் வளராது,
நல்ல புத்தியும் வளராது. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். இப்போ ஸ்ரீரெட்டின்னு ஒருத்தவங்க பல பேர் மேலே புகார் கொடுத்தாங்க. புகார்ன்ற ஒரு குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. அவங்களும் புகார் கொடுக்கல. நிறைய நடிகைகள் சொல்லக்கூடியது இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணாதாங்க இங்கே வாய்ப்பே கிடைக்குது அப்படி சொல்லிட்டு. அப்போ பெண்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கிற இந்த சூழல் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் சினிமாக்குள்ளே போகணும்னு விருப்பப்படுறாங்களா? அப்புறம் ஏதாவது நடந்துருச்சுன்னா வந்து வெளியே சொல்கிறாங்களோ? நான் என்ன சொல்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாதீங்க, எல்லாரும் போயிடுங்க. வெறும் ஆம்பளை வச்சு இவன் எப்படி படம் எடுப்பான்? ஹீரோயின்றதானே இப்போ 2 பேரும் பாட்டு பாட முடியும். ஆமாம், நீங்கள் ஒழுங்காக போதைக்கு போயிடுங்க. உங்கள் திறமை மேலே உன் நம்பி இருக்குல்ல. ஓகே, எந்த ஃபீல்ட்லையும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது இல்லை. சினிமாவில் மட்டும் ரெகக்னைஸ் பண்ண வார்த்தையாக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நமக்கு திறமை இருந்தால் வாய்ப்பு கொடு சார், நான் நல்லா நடிப்பேன், இரவு பகல் பார்க்காம நல்லா நடிச்சு கொடுப்பேன், நல்லா படுத்து கொடுக்க மாட்டேன், நடிச்சு கொடுக்குறேன், நீ நடிக்கவா படுக்கவா அப்படின்னு நீ சொல்ல வேண்டியதானே. இவங்க அட்ஜஸ்ட் பண்ணால் தான் வாய்ப்பே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும், நடிகை ஆகணும், மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகணும்லாம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? வாயை மூடிட்டு போயிட்டு இருக்கு. வாயை திறக்காதீங்க. ஒத்துக்கிட்டீங்கல்ல, ஏற்றுக்கிட்டீங்கல்ல, மூடிட்டு சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அப்புறம் 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு வந்து குறை சொல்கிறீங்க. அவங்களால வாய்ப்புகள் வேணும், வசதிகள் வேணும், சம்பாரிச்சிக்கணும், வாடி மேலே மாடி கட்டிடணும், அப்புறமா வந்து குறை சொல்லணும். அவர் கூப்பிட்டாரு இவர் கூப்பிட்டாருன்ட்டு. இதெல்லாம் என்ன பழப்பு? இதெல்லாம் சொல்லவே கூடாது. அப்போ அவங்க சொல்லவே கூடாது, வாய் மூட்டு. ஒரு வழக்கறிஞராக நீங்கள் இதுக்கு சொல்லக்கூடாது இல்லையா? அவர் எப்படி சொல்லணும்? நான் தான் உனக்கு புட்டர், நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ணாதான் நீ வீட்டுக்கு போ, ஒழுங்கா இரு, வேற வேலையை பாரு, இது ஒன்று தான் வேலையா? அனிதா நீட்டுக்கா செத்து சொன்னாங்கல்ல, அது ஒன்று தான் படிப்பா இந்த உலகத்தில், வேற படிப்பே இல்லையா? டாக்டர் ஆகாதவன் பூரா செத்து போயிட வேண்டியதானா? இந்த மாதிரிலாம் பேசிங்கன்னா நீங்கள் விஜய் கட்சி நினச்சுன்னு எல்லாம் திட்டம் வந்துடுவானுங்க. ஏன்? விஜய் தான் சொன்னார் நீட்டு மட்டும் தான் படிப்பா, எவ்வளோ படிப்பில் இருக்கு. அதெல்லாம் நான் இந்த கருத்து என்னோட கருத்து. இதெல்லாம் தவறான உதாரணம். சூசைட் பண்ணிலாம் காமிக்கக்கூடாது. நம்ம நின்று எதிர்த்து போராடணும். அது சின்ன குழந்தை, அதை நம்ம குற்றம் சொல்லுவது அதெல்லாம் இல்லை, அது தப்பு. அது நீ நல்ல மார்க் எடுத்திருக்க, அடுத்த வருஷம் எழுதிட்டு இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம், அதை விட்டு சாவுறது எப்படி? அதை வச்சு குளிர் காஞ்சது யார்? பாலிடிக்ஸ் தான் நடந்துச்சு. அதெல்லாம் தப்பான விஷயம் தம்பி, அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். இதெல்லாம் தவறான முன்னுதாரணத்தை விதைக்கக்கூடாது. உனக்கு ஒரு துன்பம் நடந்தால் வா, எதிர்த்து போராடு, வா சொல்லு. ஏங்க வெள்ளக்காரனே எதிர்த்து இருக்காங்க, நம்ம ஆளுங்க பீரங்கிக்கு முன்னாடி நின்றுருக்கான், சுடுறா வாடான்னு. இதெல்லாம் சாதாரண. சீரட்டி சொன்னாங்களே, இப்போ எங்கே போனாங்க சீரட்டி? அன்னைக்கு மீன் அலசுற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்திருக்காங்க. மேலே அது இதே போட வேண்டியது, வேற என்னது இந்த சேலையே போட வேண்டாம். அதாவது அப்படி தான் நடுவில் ஒரு பூண்டல் மாதிரி போட்டிருக்கு, அதாவது அப்படி அப்படியே தெரியுது. நீ குறை சொன்னிய விஷாலுக்கு, அந்த டாக்குக்கு அனகொண்டா பெருசு இருக்குன்னு சொல்லிச்சு விஷாலுக்கு. அப்படியே சொன்னாங்க, அப்படிதான் சொன்னாங்க, அப்படியே சொன்னாங்க. நான் போய் பேச மாட்டேன், ஆதாரம் இருக்கு, எல்லா ஃபுட்டேஜ் எல்லாமே பேசுறதுக்கு இல்லை, அப்படி சொன்னாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும்ல. ஹேமா கமிட்டின்னு கேரளாவில் எடுத்தாங்கல்ல தம்பி, மோகன்லால் ஏகப்பட்ட பேர் மாட்டினால. நம்ம நாட்டில் எடுக்கணும்னு போய் நான் புகார் கொடுத்தேன் கமிஷனர் அருண்கிட்ட. இங்கே ஒரு கமிட்டி வைங்க, இங்கே எல்லாம் அவங்கவுங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. நிறைய நடிகை சஸ்பெக்டாக செத்துருக்காங்க. யார்? சில்க் ஸ்மிதா, இவர் மோனல், சிம்ரனோட தங்கச்சியே சூசைடு தாங்க. ஏகப்பட்ட பேர் செத்துருக்காங்கல்ல. இப்போ ஏதோ ஒரு அழுத்தம் இங்கே நடந்திருக்குல்ல. பிரத்யுஷான்னு ஒரு நடிகர் ரேப்பே நடந்திருக்கு. இங்கெல்லாம் கீரல்களே இருந்துச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னிச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஷோபா இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. சினிமா துறையை பொறுத்தவரையும் தம்பி, ஒரு அரகண்டு அட்ராசிட்டி பண்ணாலும் அது ஓகே தாங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் கலைத்துறை அது அப்படி இல்லை. அது புனிதமான ஆள்கள்லாம் இருந்தது. அன்னைக்கே என்ன கிருஷ்ணன், எம்கேடி தியாகராஜ் போதெல்லாம் கொலை கேஸில் மாட்டவங்க தான் தம்பி. லட்சுமிகாந்தன் கொலை வழக்கில் அதோட போச்சு இவங்க கேரியர். தப்பாக போச்சுன்னு வச்சுங்க, ஒன்று தூக்கி எறிஞ்சிருச்சு நம்ம ஜனம். அது மாதிரி எடுத்துக்காது. ஆனால் விஜய் சேதுபதி, நான் விஜய் சேதுபதி முட்டெல்லாம் கொடுக்கல, பட் நான் விட்டும் கொடுக்கல. நான் இந்த பெண்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் உங்களையும் விட்டு கொடுக்கல. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கன்னு சொல்கிறேன். லீகலைஸ் பண்ணுவோம், பண்ணி விசாரிப்போம். பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா, அது அட்டூழியம் இல்லையா? அது மிரட்டுறது, ஆம்பளை மிரட்டுறது, படுக்கிறது, அப்புறம் வீடியோ வச்சுட்டு மிரட்டுறது, இதெல்லாம் தப்பு இல்லையா? சம்மதிச்சானப்படுத்திங்க இல்லை, உங்களை தூக்கிட்டு போய் கற்பழிச்சாங்களான்னு கேட்குறேன். ஒரு பிரபல அரசியல் கட்சி தலைவர் கேட்டார்ல, நான் அப்படியே குத்த வச்சு உள்ள சோளக்காட்டுக்குள்ள தூக்கிட்டு போனேனா அப்படின்னு. அண்ணன் வெளிப்படையா இருக்கார். அண்ணன் தான் குறை சொல்லக்கூடாது. நம்ம நல்ல டைப்பா, ரொம்ப நல்லவர் அவரு. அதனால அதுக்கான சரியான விளக்கம் அதுதாங்கிறீங்களா? இல்ல வெளிப்படையான பதில் சொன்னார் இல்லையா? அது நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? அப்புறம் இன்னைக்கு வருவீங்க, நாளைக்கு வந்து புகார் கொடுப்பீங்கன்னா எப்படி? அது புகார் கொடுக்க கூடாது அப்படி சொல்ல வரல அண்ணன். அண்ணன் வந்து ஒத்துக்கிறார் இல்லையா? நான் போய் சொல்ல இல்லையா அண்ணன்? சரி, அதே தான் சொல்றேன், அவரோட தரப்புலேயே சொல்றேன். சரி, ரைட், நான் வைத்துக்க. நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவர் மேல எனக்கு என்ன வன்மம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார்ல, அதுதான் இதுக்கு விடையே. எல்லாத்துக்கும் விடையே அதுதான். ஓகேயா? இப்போ விஜய் சேதுபதி ஆமா என்ன விருப்பப்பட்டு தான் போனேன், என்ன இப்போ என்ன பண்ண போறீங்க? விருப்பப்பட்டு தான் நீ வந்த, ஆமா இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இதுக்கு விட என்ன? இது நியாயமா? அது நியாயம் கிடையாது. அப்புறம் அண்ணன் சொன்னா சரின்றீங்க,
போதை மறுவாழ்வு மையத்தில் இருக்க பொண்ணு யாரு? அது அப்படியே செத்து போயிடலாமா? அண்ணன் சொன்ன சரியா? நீங்களாம் அண்ணன் விழுதுகள். அண்ணன் விழுதுகள்லாம் கிடையாது. அதனால ஊஞ்சல் பிடிச்சி ஆடுங்க. இப்போ நீங்க பிளாக்மெயில் பண்றவங்க நம்ம ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. பிளாக்மெயிலுங்கிறது தப்புங்க. பிளாக்மெயில் தப்பு தான். அப்ப நியாயம் பெற்று தரணும்ல நீங்க. விஜயலட்சுமி ஒரு கத்துன்னு கத்துது இல்ல, நீங்க நேரடியாக வந்துட்டீங்க, நானே வந்துடுறேன். அப்ப வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? நீ என் வாயை கிளறி எங்கேயாவது கொண்டாந்து முடிச்சு விடணும். நீ இங்க வாமா, உனக்கு என்னமா பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்தியா? ஒரு நாள் ப்ரெஸ் மீட்ல, அடுத்த நாள் மாமா சீமன் மாமா அப்படின்னு வீடியோ போடுது. அப்ப இப்போ ஒரு ஸ்டேபிள் இல்லாதவங்கள்ட்ட வச்சு எப்படி பணம் மாசம் பணம் வாங்கினது 50,000 அதெல்லாம் என்ன கணக்கு? அப்ப அது தப்பு தானே? அது அப்ப அண்ணன் பாதிக்கப்பட்டிருக்காருல்ல. ஓஹோ, என்னன்னா இது பணமும் வாங்கிப்பீங்க, அவதூறும் பரப்பீங்கன்னா எப்படி? இந்த விஷயத்துல வந்து நான் உண்மையாவே சீமானை வந்து எதுலையுமே அடிச்சு விடல விஜயலட்சுமி மேட்டர்ல. ஏன்னா அவரான கருத்தியல் ரீதியா உன்னோட கொண்டு பேசுறாரு. ஓகே, அதெல்லாம் நான் எதிர்த்து பேசுவேன். இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கவே மாட்டேன். சம்மதிச்சு படுக்குறீங்க, போறீங்க, வர்றீங்க. அவர் ஒரு கருத்து சொன்னாரு, எனக்கெல்லாம் பிள்ளைங்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க, அவங்களே பெரியவங்களாயிட்டானுங்க, இன்னமும் நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நான் என்னதான் செய்யறது? அவர் ஒரு லீடரா தன்னை கிரியேட் பண்ணி அவர் மனசுல யாராவது ரொம்ப வச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி சொல்லாதீங்க. நீங்க 36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 36 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, ஒரு பொண்ணை வச்சு நீங்க பில் கிளின்டன் தெரியுமா உங்களுக்கு? அவரை வந்து கூட படுத்திருந்துட்டு அவர் ஜட்டி வரையும் எடுத்து அதுல விந்து ஓட்டி இருந்த வரையும் வச்சு அந்த லேடிஸ் அவர் அசிங்கப்படுத்தி வச்சு. அப்ப உலகம் பூரா லேடிஸ் அசிங்கப்படுத்துறதுலே குறியா இருக்காங்க ஆம்பளைல. எல்லாம் சம்மதிச்சு தானே இருந்தது போனது. அப்புறம் என்ன? அப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட்? நியாயமா பேசுங்க. ரொம்ப நியாயம் மாரி பேசுறீங்க. அண்ணனை கொண்ட கொத்துட பாக்குறீங்க இதுலயே. நன்றிங்க.